பேஷன் மட்டும் இருந்தால் போதுமா? சக்ஸஸ் வந்துடுமா ஆட்டோமேட்டிக்காக? I think passion is overrated. ஸோ ஹவு டு யூ பில்ட் திஸ் டீம்? The person has to be smarter than me and they have to be humble enough to learn from me. போத்தீஸை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய என்டையர் 15,000 ஒர்க் ஃபோர்ஸுமே we used to call them as a pillar of போத்தீஸ் தான். So how do you embrace the new generation ideas? நிறைய இன்னோவேட்டிவான ஐடியாஸ் எல்லாமே அவங்களுக்கு தோணுது. ஏன்னா அவங்க இல்லாமல் நாங்கள் இல்லை. So எங்களோட பிஸ்னஸில் it's just me and my husband, my co-founder. So it's always quick decision making. ஜென்ரலாக we have a monthly meeting within the family members. பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு whole day we spend together. So we discuss, we debate, deliberate. You can achieve clarity only by doing, not by thinking. நம்ம நினச்ச விஷயம் நினச்ச மாதிரி நடக்காது எல்லா டைமும். பட் இருந்தாலும் நீங்கள் அந்த கன்விக்ஷனோட உங்கள் ஐடியாலஜி, உங்கள் ஐடியா பின்னாடி நீங்கள் ஓட ரெடியாக இருக்கீங்களா? நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்தாலும் சரி, எவ்வளோ வியாபாரம் பண்ணாலும் சரி, we should be always grounded. I think it's very very important அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஆன்லைன் டு ஆஃப்லைன், how is your business going to be divided between these two segments? ஒரு ரேஞ்சுக்கு மேலே ஆன்லைனில் க்ரோ ஆக முடியாது. கண்டிப்பாக நாங்கள் ஆஃப்லைன் என்ட்ராய் தான் ஆகணும். நம்ம எல்லாருக்குமே ஒரு அடையாளம் இருக்குது. ஆனால் அந்த அடையாளம் நாம் சொல்கிற வார்த்தைகள்லேருந்து வரல, நாம் ஒவ்வொரு நாளும் செய்கிற வேலையிலேருந்து தான் உருவாகுது. நம்ம யூஸ்வலாக வெளியிலேருந்து பார்க்குறது ஆண்டர்ப்ரனர்ஸோட சக்ஸஸை மட்டும்தான். ஆனால் உண்மையான ஆண்டர்ப்ரனர்ஷிப் நடக்கிறது பிஹைண்ட் த கர்டன். யாருக்கும் தெரியாமல் எடுத்த ஒரு டெசிஷன், க்ரௌடு இருந்தாலும் காமாக ஹேண்டில் பண்ணுற ஒரு நாள், லாஸ் வந்தாலும் ஸ்டாண்டர்ட்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் காப்பாற்றுற ஒரு ஃபேஸ், கஸ்டமர்ஸுக்கு தெரியாமல் ட்ரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற டிசிப்ளின், இந்த மாதிரி ரியல் மொமெண்ட்ஸ் தான் ஒரு ஆண்டர்ப்ரனரை உருவாக்குது. அதனால தான் நான் இந்த வீடியோ சீரீஸில் நான் பார்த்து வியந்த ஆண்டர்ப்ரனர்ஸை சந்திக்க போகிறேன். ஸோ புல் அப் எ சேர். இது இன்டர்வியூ இல்லை, இது ஒரு ரியல் கான்வர்சேஷன். சிம்பிளாக ஹானஸ்டாக ஒரு கான்வர்சேஷன். இன்றைக்கி நான் சந்திக்க போகிறது வில்வாவுடைய ஃபவுண்டர் மிஸ்ஸஸ் கிருத்திகா குமரன். ஃபஸ்ட் ஜேர்னியிலிருந்து அவங்க உருவாக்கின ஐடென்டிட்டி, அவங்க கூட அவங்களுடைய பிஸ்னஸ் சக்ஸஸுக்கு பின்னாடி இருக்கிற திங்கிங், டிசிப்ளின், டெசிஷன்ஸ், பிஹைண்ட் த கர்டன் ரியாலிட்டி பற்றி தான் இந்த கான்வர்சேஷன். வணக்கங்க. வணக்கம். இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணுறதுல. தேங்க்யூ. ஸோ இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் ஆரம்பித்து இந்த அளவுக்கு சக்சீட் ஆனதுக்கு உங்களுக்கு என்ன ஒரு உந்துதல், என்ன ஒரு ரீசன், எது உங்களை இந்த அளவுக்கு சக்சீடாக வச்சுருக்குது? ஐ திங்க் இட்ஸ் அ பர்சனல் ரீசன் ஃபார் மீ. நான் வில்வா ஆரம்பிக்கணும், இது ஒரு பெரிய பிராண்டாக வளர்த்தணும், அந்த மாதிரி எந்த ஒரு ஆம்பிஷன்லேயுமே ஐ ஹாவன் ஸ்டார்டட் த பிஸ்னஸ். ஐ திங்க் ஐ எம் ஸ்டில் நாட் வெரி ஆம்பிஷியஸ்ன்னு நினைக்கிறேன். All these years I have enjoyed this journey. I love creating products. I love solving problems. ஸோ நான் ஒரு பர்சனல் ரீசனுக்காக தான் ஆரம்பித்தேன். எங்கள் அம்மா 2016 தவறிட்டாங்க. அவங்க ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்துட்டாங்க. ஸோ நம்ம ஃபேமிலிக்காக சேஃபான ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நம்மளே தயாரிக்கணும், அட்லீஸ்ட் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் ஐ ஸ்டார்டட் திஸ் இன் மை ஹோம் கிச்சன். நாங்கள் பிராண்டு பேரே இல்லாமல் தான் இனிஷியலாக ஐ வாஸ் செல்லிங் சோப்ஸ். மை ஹஸ்பண்ட் டோல்ட் மீ யூ ஷுட் நேம் த பிராண்ட். பேரே இல்லாமல் யூ கேனாட் செல் த ப்ராடக்ட்ஸ். ஸோ தட்ஸ் ஹவு த ஜேர்னி ஸ்டார்டட் ஃபார் மீ. இன்றைக்கி வில்வா பற்றி தெரியாத ஆட்களே இல்லைங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் யுவர் நம்பர்ஸ் ஆர் ரியலி ஃபேபுலஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரோத் எப்படி சாத்தியமாச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சின்ன லெவல்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, பெரிய முதலீடு இல்லாமல் நம்ம ஆரம்பிக்கிறோன்னா, தி பெஸ்ட் பார்ட் இஸ் வி டோன்ட் ஹாவ் எனி இமேஜ் டு மெயின்டைன். லெஸ்ஸர் ஐபால்ஸ், ஜீரோ அட்டென்ஷன். நம்ம பண்ணுற விஷயம் நிறையா பேர் பார்க்குறாங்கங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் பிகினிங்கில் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது. ஒரே ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, நிறைய ஃபவுண்டர்ஸ்க்கு புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். நம்ம பண்ணுறது தப்பாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம். பட் நான் என்ன நினைப்பேன்னா, மேக்ஸிமம் என்ன ஆக போகுது, நம்ம ஃபெயில் ஆக போகிறோம். அது ஒரு பெரிய லாஸ் கிடையாது. நம்ம பிகினிங்கில் ஆரம்பிக்கும்போது, பெரிய முதலீடு இல்லாமல் ஆரம்பிக்கும்போது, நம்மளோட ஒரு ஐடியா அது தப்பாக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இருக்கும். ஒரு ஃபூலிஷ் கரேஜ் இருக்கணும். பிகினிங்கில் நம்மளுக்கு ஒரு ஃபூலிஷ் கரேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். பட் எங்களுக்கு பெரிய அட்வான்டேஜே அதுதாங்க. எங்களுக்கு we don't have any image to maintain in the beginning. இப்போ நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா, ஒரு லெகசி பிராண்டாக
நீங்கள் 1000 விஷயம் யோசிக்கணும். இப்போது யூ ஜஸ்ட் மென்ஷன்டு 15,000 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா அது எந்த அளவுக்கு அவங்கள இம்பேக்ட் பண்ணும், கன்சியூமர்ஸ் இம்பேக்ட் பண்ணும், ஸோ மெனி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்வால்வ்டு. பட் நான் வந்து ஒரு 9 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த ரிஸ்கி டெசிஷன்ஸ் நான் இப்போ எடுக்க முடியாது. இப்போ எங்ககிட்ட ஒரு 250 எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னா ஐ ஹாவ் டு திங்க் அபவுட் தெம். நான் ஒரு டெசிஷன் எடுக்கிறேன்னா அது பிராண்டை இம்பேக்ட் பண்ணுமா, அவங்கள இம்பேக்ட் பண்ணுமா. ஸோ ஐ திங்க் க்ரோ ஆக அந்த ரிஸ்க் ஆஃப் டேக்கிங் டெசிஷன்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம the room for error has to come down நினைக்கிறேன். கிரேட். பட் கோயிங் ஃபார்வர்ட் இப்போ ஒரு சர்டன் ஸ்கேலுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு பெரிய ஸ்கேலுக்கு வந்து போகணுங்கிறப்போ நீங்கள் என்ன வந்து பண்ணுறீங்க? ஆர் யூ ட்ரைங் டு பிரிங் இன் மோர் ப்ரொஃபஷனல்ஸ் இன் டு த பிஸ்னஸ் டு க்ரோ இட் டு அ ஹையர் லெவல்? ஐ எம் அ ஃபர்ம் பிலீவர் ஆஃப் டீம் ஒர்க்குங்க. நம்ம 0 to 1 ஜேர்னியில் இட்ஸ் ஆல் அபவுட் த ஃபவுண்டர். யூ வில் பி டூயிங் ஆல் த திங்ஸ். நீங்கள் தான் வந்து ஹெச்ஆராக இருப்பீங்க, நீங்கள் ஒரு ஆர்டர் பேக் பண்ணுவீங்க, நீங்களே ஒரு ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணுவீங்க, மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க, சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவீங்க. பட் ஒரு 0 to 1 ஜேர்னி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த டைமில் தான் நீங்கள் வந்து மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங், கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப டீப்பாக நீங்கள் உங்கள் பிராண்டுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். பட் ஒரு பிஸ்னஸ் 0 to 1 ஜேர்னியை க்ராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தே ஷுட் நாட் அப்ளை த சேம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் 1 to 10 ஜேர்னி, சிமிலர்லி ஃபார் 10 to 100 ஜேர்னி. நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட்டே இருக்கணும். இப்போ கண்டிப்பாக நாங்கள் ஒரு ஸ்கேல் அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஐ எம் டெலிகேட்டிங் லாட் ஆஃப் ஒர்க். நான் நிறைய டெசிஷன் மேக்கிங்கில் இன்வால்வ் ஆகிறதில்ல. ஐ ட்ரஸ்ட் மை டீம் டு டேக் டெசிஷன்ஸ் அண்ட் we have professionals running the show and I trust people. எனக்கு ட்ரஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஒருத்தரை ஹையர் பண்ணுற வரைக்கும் நம்ம எவ்வளோ கொஷின்ஸ் வேணால் அவங்கள கேட்கலாம். ஹையர் பண்ணதுக்கப்புறம் ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் கிவிங் தெம் ஸ்பேஸ் அண்ட் அலோவ் தெம் டு மேக் டெசிஷன்ஸ் ஃபார் யூன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஆஃப்லைன் தான். போத்தீஸ் வந்து இட்ஸ் அ பியூர் அண்ட் பியூர் ஆஃப்லைன் பிஸ்னஸ். நீங்கள் எப்படி டெசிஷன்ஸ் எடுப்பீங்க? ஐ எம் வெரி க்யூரியஸ் டு நோ. ஏன்னா இப்போ எங்களை மாதிரி நியூ ஏஜ் பிராண்ட்ஸ் வி டேக் டேட்டா பேக் டெசிஷன்ஸ். ஆன்லைனில் வி ஹாவ் ஸோ மச் ஆஃப் டேட்டா அண்ட் வி டேக் டெசிஷன்ஸ். ஒரு ஊரில் கடை ஓப்பன் பண்ணணும், இந்த ப்ராடக்ட் நெக்ஸ்ட் லான்ச் பண்ணணும். ஸோ கன்சியூமர்ஸ்க்கு எங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை தெரிஞ்சு நாங்கள் ஒரு டெசிஷன் எடுப்போம். நீங்கள் எப்படி எடுப்பீங்க? எவ்ரிபடி வில் பி தேர் ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த ஸ்டோர். Okay. கஸ்டமர்ஸை வந்து மீட் பண்ணுறது, கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து டைரெக்டாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது, சேல்ஸ் பீப்புள் எங்களுடைய சேல்ஸ் பீப்புளோட வந்து டைரெக்டாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது, கிரவுண்ட் சிச்சுவேஷன் என்னங்கிறது தெரிஞ்சால் என்னங்கிறது வந்து டேக் தெரியும். டெசிஷன். ஸோ அது வந்து இட் ஹஸ் பீன் அ வெரி இம்பார்ட்டன்ட் யூஎஸ்பி ஃபார் போத்தீஸ். ஸோ அதன் மூலமாக வந்து வரக்கூடிய ஒரு டெசிஷன்ஸ் தான் வந்து நாங்கள் இது நாள் வரைக்கும் எடுத்துகிட்டு வர்றோம். அண்ட் இட் ஹஸ் ஒர்க்ட் அஸ் வெல் ஆல்சோ ஸோ ஃபார். ஓகே. இப்போ நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னீங்க ஆல்ரெடி வி ஹேவ் 10 ஸ்டோர்ஸ் அப்படின்ட்டு. நேற்று தான் வந்து மதுரையில் வந்து ஒரு ஸ்டோர் புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நீங்கள் இந்த ஆன்லைன் டு ஆஃப்லைன் இதை வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து பார்க்குறீங்க? ஹவ் இஸ் யுவர் பிஸ்னஸ் கோயிங் டு பி டிவைடட் பிட்வீன் தீஸ் 2 segments? I think it's a natural transition நினைக்கிறேன் for any new age brand. It is easy to start with online. ஏன்னா வந்து நீங்கள் அதிகமாக கேபிட்டல் டிப்ளாய் பண்ண தேவையில்லை. ஐ ஃபீல் அப் டு 150-200 crores ஆன்லைன் ஒரு D2C பிளேயருக்கு ஆன்லைன் மேஜர் ரெவென்யூ கொடுக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். பட் இட்ஸ் அ நேச்சுரல் ட்ரான்சிஷன். ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே கண்டிப்பாக ஒரு சேச்சுரேஷன் வந்துடும் ஆன்லைனில். ஸ்டில் இந்தியா இஸ் அ லார்ஜ்லி அ ஆஃப்லைன் மார்க்கெட். ஸோ ஒரு ஃபோக்கஸ்டு ரீட்டைல் எக்ஸ்பான்ஷன் இருக்கணும், ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஒரு இப்போது எங்களோட மார்க்கெட் வந்து ஜாஸ்தி தமிழ்நாட்டில் எங்கள் கன்சியூமர்ஸ் இருக்காங்கன்னா ஐ திங்க் ஐ ஷுட் எக்ஸ்ப்ளோர் தமிழ்நாடு as an ஆஃப்லைன் மார்க்கெட். ஸோ இட்ஸ் அ நேச்சுரல் ட்ரான்சிஷன். ஒரு ரேஞ்சுக்கு மேலே ஆன்லைனில் க்ரோ ஆக முடியாது. கண்டிப்பாக நாங்கள் ஆஃப்லைன் என்ட்ராய் தான் ஆகணும். எஸ், as you rightly said, நிறைய பிராண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆன்லைன் பிராண்ட்ஸே வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஆஃப்லைனுக்கும் வந்து மாறிட்டு இருக்கிறாங்க. அந்த ரேஷியோ ஆஃப் தேர் சேல்ஸ், ஓவரால் சேல்ஸ் கம்பேர் டு த ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்லைனோடைய சேல் வந்து எல்லாருக்குமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்து. ஆஃப்லைனோட பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் நான் என்ன நினைக்கிறேன்னா மார்க்கெட்டிங் இஸ் வெரி மினிமல். மார்க்கெட்டிங் இஸ் வெரி மினிமல் அண்ட் ரிப்பீட் பையர்ஸ் ஆர் higher. Moreover, it gives more visibility to the brand ன்னு நினைக்கிறேன். When you are in offline, it gives more visibility to the brand. Yes, brand awareness இன்னும் ஜாஸ்தியாகும். அந்த கன்சியூமரோட நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஆஃப்லைன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சேனல்.
ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜ்னு வந்து நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம். எத்தனையோ வந்து ஆன்லைன் பிராண்ட்ஸ் வந்து இருந்தாலும் நம்ம டிவிலேயோ இல்லை ஃபோன்லேயோ வந்து நம்ம வந்து பார்க்கும்போது அதனுடைய லுக் அண்ட் ஃபீலுக்கும் அதை கடையில் வந்து லைட்டிங்கில் வந்து பார்க்குறதுக்கும் அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய வந்து இருக்கும். அதே போல் கார்மெண்ட்ஸை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சைஸ் அகெயின் நம்மளுடைய சைஸ் மீடியம்னு சொல்லி நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஆர்டர் பண்ணியிருப்போம். வரும்போது பார்த்தா அது வந்து எதோ நமக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும் இல்லை ரொம்ப வந்து லூஸாக இருக்கும். தென் அகெயின் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறது, ரீஃபண்ட் வாங்குறது, ஆல் தோஸ் ஹேசில்ஸ். வேறஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டோருக்கு வந்தீங்க அப்படின்னா யூ கேன் ட்ரை ஆன் தோஸ் ப்ராடக்ட்ஸ். உங்களுக்கு எப்படி இருக்குது வியர் பண்ணி ட்ரையல் ரூமில் வந்து பார்த்துட்டு. ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் வாட் அ ஆஃப்லைன் பிஸ்னஸ் ஹேஸ் கோ. ஏன்னா உங்கள் லைன் ஆஃப் பிஸ்னஸில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் த டச் அண்ட் ஃபீல். எஸ். ஓகே. ஸோ கல்ச்சர்னு வரும்போது இப்போது நாங்கள் ஒரு 9 இயர் வில்வா இஸ் அ 9 இயர் ஓல்டு பிராண்ட். நான் வந்து பர்சனலாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா கல்ச்சருங்கிறது நம்ம ஃபேன்சி ஆஃபீஸ் ஸ்பேஸோ இல்லை நம்ம ஃப்ரீயாக கொடுக்குற காஃபியோ ஃபுட்டோ அது கிடையாது. ஹவு வி மேக் தெம் ஃபீல் வென் தே ஆர் ஒர்க்கிங் வித் அஸ். அவங்க ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்களா, நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்களா, அவங்க நம்ம கம்பெனியாக பார்க்குறாங்களா, வெதர் தே ஆர் டேக்கிங் ப்ரைட் இன் ஒர்க்கிங் ஃபார் அஸ். இதெல்லாம் தான் ஒரு கல்ச்சராக நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து 100 இயர்ஸ் ஆஃப் போத்தீஸில் ஸோ உங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் பில்லர் ஆஃப் கல்ச்சர் என்னன்னு நினைக்கிறீங்க? எப்படி அந்த கல்ச்சரை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு? போத்தீஸை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய என்டையர் 15,000 ஒர்க் ஃபோர்ஸுமே வந்து வி யூஸ் டு கால் தம் ஆஸ் அ பில்லர் ஆஃப் போத்தீஸ் தான். ஏன்னா அவங்க இல்லாமல் வந்து நாங்கள் வந்து இல்லை. 100%. நாங்கள் ஒரு 15 பேர் சேர்ந்து எவ்வளோ தான் வந்து வேலை வந்து பார்க்க முடியும். இன்றைக்கி இவ்வளோ ஸ்டோரும் வந்து இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆகிட்டுருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து எங்களுடைய ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த்து தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு திங் தேவையானது என்ன, நல்ல ஃபுட்டு, நல்ல வந்து ஒரு அக்காமடேஷன் அண்ட் வந்து ரீசனபிளான வந்து பே. Apart from that, they should feel that they are really contributing to the success of the business. ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து we will have to give them the benefits, we have to give them the importance in the organization. எங்களுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் எல்லாருமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் they will be working with the company for last 20 years, 25 years, 30 years. அட்ரிஷன் அப்படிங்கிறது வந்து மேனேஜர்ஸ் லெவலில் வந்து இட் will be hardly like 1% or 2%. ஸோ உங்களுடைய டீம் எப்படி நீங்கள் வந்து பில்ட் பண்ணீங்க? நீங்கள் ஆரம்பிக்கும்போது ஜஸ்ட் ஒன்லி 2 of you were there. நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வந்து இருந்தீங்க. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 250 மெம்பர்ஸ் டீம் வந்து இருக்கிறாங்கங்கிறீங்க. உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஆட்கள் எல்லாரும் பார்க்கும்போது எல்லாருமே they are all very young people, less than 30 years old. ஸோ how do you build this team? நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறீங்க? ஒரு பர்சனை வந்து ஹையர் பண்ணணும் அப்படின்னா what is the quality you see? I think the first 5 employees are very important for building a brand. அதில் நான் வந்து ஆட்டிடியூட் தான் நாங்கள் மெயினாக பார்த்து எடுத்தோம். whether they are driven, they have a good attitude. I think for the first 5 employees that is very important because everything can be learned in this time and age. நான் நினைக்கிறேன் for the first 5 employees the rate of learning and the speed வந்து ஃபாஸ்டராக இருக்கணும். லேட்டர் நம்ம லீடர்ஷிப் பொசிஷனில் ஹையர் பண்ணும்போது ஐ திங்க் த பர்சன் ஹேஸ் டு பி ஸ்மார்ட்டர் தேன் மீ அண்ட் தே ஹாவ் டு பி ஹம்பிள் இனஃப் டு லேர்ன் ஃப்ரம் மீ. திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் ஃபார் ஹையரிங் இன் அ லீடர்ஷிப் பொசிஷன் ஃபார் அஸ். ஸோ ஐ திங்க் நியூ ஏஜ் பிஸ்னஸ்ங்கிறதுனால இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹையர் லாட் ஆஃப் young generation, Gen Zs and millennials. ஏன்னா வந்து they bring lot of freshness to the brand and their ideas are very interesting. So that's how we hire people. இப்போ நீங்கள் பேசும்போது நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. த பர்சன் யாரை நான் வந்து எடுக்கிறோனோ he has to be more smarter than me, knowledgeable than me அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொன்னீங்க. இல்லை இந்த ஒரு ட்ரைட் வந்து எல்லா ஓனர்ஸ்க்குமே வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது. வந்து இப்போ ஒரு போர்ட் ரூம் டிஸ்கஷன் பண்ணுறோம். இஃப் யூ ஆர் டூயிங் சம் டிஸ்கஷன், இஃப் எவ்ரிபடி இஸ் சேயிங் yes to you, then you are not building a strong brand. Correct. I think the employee should challenge you, the leaders in your organization should challenge you, question you. So I think it's very important to give that space for them. நீங்கள் சொன்ன இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களை மாதிரி வந்து அப்கமிங் பிஸ்னஸ்க்கு வந்து to have somebody on board who is more talented than the owners அப்படிங்கிறது வந்து yes, it's definitely very very important. You will not be an expert in every field possible. For Correct. Example, if I am having an average marketing head or average HR head, I will not go beyond a point. So it's important to hire people who are smarter than me. When I am discussing things with me, நான் வந்து அவங்கள பார்க்கும்போது வா இவங்க கிட்ட இருந்து நான் இவ்வளோ கற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு
ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரைட் இருக்கணும் எனக்குமே. ஐ கேன் லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் தெம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கணும். ஸோ தட் த பிராண்ட் கேன் கோ பெட்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக. ஸோ வென் இட் கம்ஸ் டு லெகசி பிஸ்னஸ், டெசிஷன் மேக்கிங் எப்படி நடக்கும்? ஸோ எங்களோட பிஸ்னஸில் இட்ஸ் ஜஸ்ட் மீ அண்ட் மை ஹஸ்பண்ட், மை co-founder. He takes decisions on his departments and I take decisions with my departments. Yeah. So it's always quick decision making. There is no board to discuss those decisions. நீங்க எப்படி decision எடுப்பீங்க? And how do you embrace the next generation's ideas? Because they are the fourth generation, right? They'll be coming up with so many ideas. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இந்த டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதை எப்படி எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறீங்க ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்? லெகசி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வந்து டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ட்ரிக்கி திங். அதுவும் எங்களை மாதிரி ஒரு லார்ஜ் ஃபேமிலியில் வந்து டெசிஷன் எடுக்கிறத வந்து ஒரு 3 லெவலாக வந்து வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு சின்ன டெசிஷன்ஸ் அப்படியெல்லாம் வந்து எடுக்கிறதாக இருந்தால் they can take it at their own level. If they feel that this is going to do good to the business அப்படின்னா வந்து they can do it on their own. அதை விட இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன் which may have an impact on something else அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணினால் they can inform the other family members. We have a WhatsApp group within the family who are all involved in the business. ஸோ அந்த குரூப்பில் வந்து people can put their views இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி வந்து டெசிஷன் வந்து எடுக்கலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி they will put their views. அதுக்கு வந்து எல்லோரும் வந்து இஃப் தே ஆர் அப்ரூவிங் தட் தே கேன் கோ ஹெட் வித் த டெசிஷன்ஸ். ரொம்ப மேஜர் டெசிஷன்ஸ் லைக் புதுசாக வந்து ஒரு ஷோரூம் வந்து ஆரம்பிக்கிறது, புதுசாக ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிறது, இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸே வந்து ஆரம்பிக்கிறது, தீஸ் ஆர் ஆல் மேஜர் டெசிஷன்ஸ். ஜென்ரலாக வந்து வி ஹாவ் அ மந்த்லி மீட்டிங் வித்தின் த ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ எவ்ரி மந்த் வந்து ஒரு நாள் வந்து பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹோல் டே வந்து வி ஸ்பெண்ட் டுகெதர். ஸோ அதில் வந்து வி டூ லாட் ஆஃப் டிஸ்கஷன், பிரைன் ஸ்டார்மிங், இது வந்து பண்ணலாமா வேண்டாமா. ஸோ அதில் வந்து நிறையா வந்து வியூஸ் வந்து வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வந்து வியூ வந்து இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்துமே வந்து எல்லாருமே வந்து உடனே வந்து சரின்னு சொல்லி ஏற்றுக்க மாட்டாங்க. சம்படி வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் வியூ ஆல்சோ. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து அவங்களோட வியூவை வந்து எடுத்து சொல்லுவாங்க. ஸோ வி டிஸ்கஸ், வி டிபேட், டெலிபரேட். ஸோ இது எல்லாம் ஃபைனலாக முடிச்சுட்டு வென் வி ஹாவ் ஃபைனலாக வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து எல்லாருமே வந்து வந்ததுக்கப்புறம் தான் வந்து the decision will be through. Okay. So how do you embrace the new generation ideas? Your sons or your brother's sons, அவங்க கொண்டு வர ஐடியாஸை நீங்கள் எப்படி, how do you process that, understand that? Because நிறைய ஃபேமிலி பிஸ்னஸில் இது ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்குது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு, இல்லைங்களா? ஸோ அதை எப்படி எம்ப்ரேஸ் பண்ணி? ஐ டோன்ட் see it as a hindrance. உண்மையை சொல்லணும் அப்படின்னா வந்து நிறைய நியூ ஐடியாஸ் வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. நாங்கள் பிரதர்ஸ் மட்டும் வந்து பார்த்துட்டு இருந்த வரைக்கும் வந்து we were like a old school. எங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அந்த ஒரு எங்கள் அப்பா எப்படி திங்க் பண்ணியிருப்பாரோ அந்த மாதிரி வந்து எங்களுடைய திங்கிங் எல்லாம் வந்து இருக்கும். வேற இன்னைக்கு வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து தே ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நிறைய இன்னோவேட்டிவான ஐடியாஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து தோணுது. ஸோ அவங்களுடைய ஐடியாஸையும் வந்து தே ஆர் ட்ரைங் டு பிரிங் இன் டு த பிஸ்னஸ். அண்ட் நிறைய விஷயங்கள் அவங்க சொன்ன விஷயங்களை வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து பிஸ்னஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதனால் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஜென் வந்து டெஃபினட்டாக வந்து அவங்களுடைய ஐடியாஸ் வந்து நல்லா தான் இருக்கும். அதை பண்ணுறது தான் வந்து நல்லது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக வந்து இருந்தது. ஸோ வாட் இஸ் யுவர் அட்வைஸ் டு பீப்புள் லைக் யூ who are planning to get into entrepreneurship or who are already into that space, trying to achieve something in that space? நீங்கள் இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட், வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், யூ ஹாவ் டு பி இன் சோஷியல் மீடியாங்கிற மாதிரி இப்போ ஆயிடுச்சு. I was a very shy person தான். I'm a very private person. My account was private. ஒரு 2 years முன்னாடி வரைக்கும் அது ப்ரைவேட்டாக தான் இருந்தது. Then without choice I entered social media and without knowing people are saying I am inspiring them. So I think it's a natural journey. So my social media account is completely handled by me. I have not given it to my team yet. Every single DM that comes to my account, I want to know what they are thinking about Vilvah. ஸோ அதை வச்சு டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எங்களுடைய பிஸ்னஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து we were all into the traditional marketing தான். லைக் நியூஸ் பேப்பர்ஸ், சேட்டலைட் சேனல்ஸ் அண்ட் அதே மாதிரி என்டோஸ்மெண்ட்டுக்கும் வந்து we have used lot of celebrities அண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து we have established the brand so far.
பட் கோயிங் ஃபார்வர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாங்களும் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஒன்லி வந்து ட்ரெடிஷ்னல் மீடியாஸ் அப்படிங்கிறத விட்டுட்டு இன்றைக்கி நாங்களும் வந்து மெட்டா ஆட்ஸு, கூகுள் ஆட்ஸு. ஐ திங்க் ரிலேட்டபிலிட்டி பிளேஸ் அ மேஜர் ரோல். ரிலேட்டபிளாக இருக்கா, அதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உள்ள அந்த சேஞ்சிங் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நாமளே வந்து நம்ம வந்து மாற்றிக்க வேண்டி இருக்குது. அப்படி மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து கன்சியூமர்ஸை வந்து ரீச் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து பீப்புள் சர்ச் இட் ஆன் தி ஆன்லைன். ஆன்லைனில் வந்து பார்த்துட்டு அந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கடைக்கு வந்துட்டு எனக்கு இதே சேம் saree வந்து இருக்குதா, எனக்கு இதே ஷர்ட் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி வந்து கஸ்டமர்ஸ் வந்து தேர் கம்மிங். ஸோ வி ஹாவ் டு கீப் அவர் செல்ஃப் அப்டேட்டட். ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்டை வந்து கேட்டு வர்றதுக்கு முன்னாடி வந்து வி அவர் செல்ஃப் வி ஹாவ் டு கெட் தட் ப்ராடக்ட். ஓகே. நிறைய பேர் வந்து நினச்சிக்கிறாங்க பேஷன் இருந்தால் போதும் நம்ம பிஸ்னஸில் வந்து சக்சீட் ஆகிடலாம் அப்படின்ட்டு. வாட் இஸ் யுவர் வியூ ஆன் தட்? பேஷன் மட்டும் இருந்தால் போதுமா, சக்ஸஸ் வந்து வந்துடுமா ஆட்டோமேட்டிக்காக? I think passion is overrated. Passion is bare minimum or mandatory for building a businessனு நான் நினைக்கிறேன். கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் தினம் எந்திரிச்சு அது தப்பாக போகுது, ரைட்டாக போகுது, சக்ஸஸ் ஆகுது, ஃபெயில் ஆகுது, அதையும் தாண்டி நீங்கள் ஓடிட்டே இருக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி டு ஹாவ் தட் கரேஜ் டு ஃபேஸ் ஃபெயிலியர்ஸ்? நம்ம நினச்ச விஷயம் நினச்ச மாதிரி நடக்காது எல்லா டைமும். பட் இருந்தாலும் நீங்கள் அந்த கன்விக்ஷனோட உங்கள் ஐடியாலஜி, உங்கள் ஐடியா பின்னாடி நீங்கள் ஓட ரெடியாக இருக்கீங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதையும் தாண்டி உங்கள் ஸ்கில் செட்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்களா as a founder? ஏன்னா திஸ் இஸ் ஐ ஃபீல் லேர்னிங் இஸ் அ கண்டினியூஸ் ஜேர்னி. அது என்றைக்குமே முடிஞ்சிடாது. நான் இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டேங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சிருச்சு அவ்வளோதான், இட்ஸ் டன், அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ லேர்னிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். தட் கியூரியாசிட்டி, தட் பர்னிங் கியூரியாசிட்டி ஹஸ் டு பி தேர் ஆல்வேஸ். இதெல்லாம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு டெவலப் த ரைட் ஸ்கில் செட்ஸ் டு ரன் யோர் பிஸ்னஸ். இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரொம்ப ஓவர் திங்கிங்கும் இருக்கக்கூடாதுங்க. நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் திங்க் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஐ திங்க் வி ஹாவ் டு கெட் இன் டு ஆக்ஷன். ஐ ஆல்வேஸ் பிலீவ் கிளாரிட்டி வந்து யூ கேன் அச்சீவ் கிளாரிட்டி ஒன்லி பை டூயிங், நாட் பை திங்கிங். நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் வந்து வி வில் நெவர் ரீச் எனிவேர். ஸோ ஒரு 9 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஃபுல் டைம் ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து இருந்துட்டு இருந்தீங்க. டுடே யூ ஆர் அ ஃபுல் டைம் பிஸ்னஸ் உமன். எப்படி இந்த பேலன்ஸ் வந்து பண்ணுறீங்க இதை? ஐ திங்க் தெர் இஸ் நோ ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிற கான்செப்டே நான் பிலீவ் பண்ணுறது இல்லைங்க. அந்த கில்ட் இருக்குங்க டெஃபினட்டாக ஃபார் அ விமன், எஸ்பெஷலி ஃபார் அ மதர். தட் கில்ட் வில் ஆல்வேஸ் பி தேர். நம்ம அப்பாவோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், நம்ம பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம், இந்த பிடிஐ நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி கில்ட் எப்போவுமே இருக்கும். அது ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த disadvantage of being a entrepreneur னு நினைக்கிறேன். But when you are building something worthwhile, something big, then your family members will also understand. Not everyone will have this kind of an opportunity. Correct. So yeah, balance பண்ணவே முடியாது. பேலன்ஸுங்கிற ஒரு வேர்டை நம்ம டிக்ஷனரியிலேருந்து நம்ம வெளியில் எடுத்துடணும்னு நான் நினைக்கிறேன். சம்டைம்ஸ் ஐ இன்வால்வ் ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் இன் டெசிஷன் மேக்கிங். ஸோ தே ஆல்சோ ஃபீல் பார்ட் ஆஃப் வாட் ஐ ஆம் பில்டிங். ஸோ நம்ம நிறைய பேசிட்டோம். ஒரு லீடர்ஷிப் ட்ரெயிட் அப்படின்னா நீங்கள் எது சொல்லுவீங்க? வாட் அக்கார்டிங் டு யூ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரெயிட் டு ஹாவ் இன் அ லீடர் அப்படின்னா? 2 விஷயம் நான் வந்து சொல்லுவேன். ஒன் திங் இஸ் அபவுட் கிளாரிட்டி. நம்ம என்ன வந்து பண்ண போகிறோம், எந்த இடத்த வந்து ரீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து இருக்கணும். அந்த கிளாரிட்டி இல்லாமல் வந்து நம்மளால் வந்து நம்மளுடைய டெஸ்டினேஷனை வந்து அடையவே வந்து முடியாது. கிளாரிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்தது வந்து டு பி கிரவுண்டட், எம்பத்தி, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக வந்து வளர்ந்தாலும் சரி, எவ்வளோ வந்து வியாபாரம் பண்ணாலும் சரி, வி ஷுட் பி ஆல்வேஸ் கிரவுண்டட். ஸோ இந்த 2 கேரக்டர் வந்து ஃபார் எனி ஆண்டர்ப்ரனர் ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். I completely agree with you. And what is your view on the same? Again, I'll pick humility. Humility is very important for any leader. நீங்கள் கிரவுண்டடாக இருக்கணும். நீங்கள் அது ரொம்ப முக்கியம். வல்னரபிலிட்டி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட எனக்கு இது தெரியாது, ஐ வாண்ட் டு லேர்ன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். எகெயின் கிளாரிட்டி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு ப்ராடக்ட் விஷன் இருக்கணும். எங்களோட லைன் ஆஃப் பிஸ்னஸில் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு ஹாவ் அ ப்ராடக்ட் விஷன்.
எதை வேணால் டெலிகேட் பண்ணலாம். நீங்கள் முன்னாடி சொன்னீங்க பர்ச்சேஸ்க்கு நாங்கள் தான் போவோம். அந்த மாதிரி ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் அந்த விஷன் ஹேஸ் டு கம் ஃப்ரம் த ஃபவுண்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். உங்கள்கிட்ட இன்றைக்கி பேசுனதில் நிறைய விஷயங்களை வந்து நானும் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இட் வாஸ் வெரி ஃப்ரூட்ஃபுல் மீட்டிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் இட்ஸ் டைம். அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன். நான் ரொம்ப கற்றுட்டேன். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ.